பிசினஸ்ல எனக்கு சேஃப் கேம் ஆட வேண்டாம், எனக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆத்தர் பாப் ஐகர் சொல்றாரு. டிஸ்னி அப்படின்னு சொன்னா பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க? டிஸ்னி தீம் பார்க், டிஸ்னி கார்ட்டூன்ஸ்னு சொல்லி. ஆனா டிஸ்னி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மீடியா கம்பெனி. பிக்சர், மார்வல், ஸ்டார் வார்ஸ் மாதிரியான மீடியா கம்பெனிஸை ஓன் பண்ணி இருக்கு. பாப் ஐகர் டிஸ்னிய 2005ல இருந்தே ரன் பண்ணிட்டு வராரு. அவருடைய லைஃப் லெசன்ஸ தி ரைட் ஆஃப் தி லைஃப் டைம் அப்படிங்கிற புக்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அவருடைய பேட் ஹேபிட்ஸ்லயே ரொம்பவே வியர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இயர்லி மார்னிங் 4:15க்கு வேக்கப் பண்ணி அந்த டைமை திங்க் பண்றதுக்கும் ரீட் பண்றதுக்கும் ஒர்க் அவுட் பண்றதுக்கும் ஸ்பெண்ட் பண்றதுதான் சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு டைமை கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கும் நிறைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கும் முடிவுதான். உங்க பிரெயின் ஒரு விஷயத்த ஓகேவா பண்ணா போதும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணும். ஆனா உண்மையான கிரேட்னஸ் நீங்க ஆவரேஜை தாண்டி புஷ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஆத்தர் ஐகர் பிசினஸ்லயோ இல்ல லைஃப்லயோ ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து பயப்பட மாட்டாரு. ஒரு விஷயத்துல சேஃப் கேம் ஆடுறது கிரியேட்டிவிட்டியை கம்மி பண்ணிடும். லெசன் 2ல நான் ரிஸ்க எடுக்காம சேஃப் கேம் ஆடுறதுக்கு பதிலா பெரிய ரிஸ்க எடுத்து அதுல ஃபெயில் ஆவறத ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. அது ரைட்டா இல்ல ராங்கான்னு சொல்லி